சொல்லுகிறது, அவனவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட பரலோகத்துக்கு வருகிறது. ஆமே. அதாவது இந்த பூமி வாழ்க்கை என்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான தகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு வரார். நம்மளுக்கு தெரியாது. இந்த நாளிலே ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும்? இப்போ தெரியாது. ஈஸியாக நம்ம டப்புன்னு என்ன செஞ்சிடறோம், பேசிடுறோம். அவிசுவாச வார்த்தையை பேசுகிறோம், கெட்ட வார்த்தையை பேசிடுறோம், முறுமுறுத்துடுறோம், குறை பேசுகிறோம், குற்றப்படுத்துகிறோம். ஆனால் இது எல்லாமே அப்பப்போ பதிவாகிட்டே இருக்குது. அதான் ஒரு வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 12:36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா சொல்கிறார். இது யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் ஏசப்பா சொல்கிறார், மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே பதிவாயிருது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு வரும். நீ வார்த்தையில் நீ எப்படி பேசியிருக்கிற, ஏன்னு கேட்டால் இங்கே இருங்களேன், வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, பார்த்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 6:2 சொல்லுது. நீதிமொழிகள் 6:2, நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்போ பார்த்தீங்கன்னா, வாய் வார்த்தையில் என்ன செஞ்சாய்? சிக்குண்டாய், வாயின் வார்த்தையில் பிடிபட்டாய். பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி எத்தனையோ காரியம் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய பேசுகிற வார்த்தை. உன்னுடைய வாயின் வார்த்தையில் நீ சிக்கலில் விழுந்துக்கிட்ட, வாயின் வார்த்தையில் பிடிபட்டாய். அன்பாக இருந்தவர்களே, இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு என்ன பேசணும், இன்றைக்கி டேட்டுக்கு என்ன முறுமுறுத்தோம், இன்றைக்கி டேட்டுக்கு என்ன குற்றப்படுத்தணும், இன்றைக்கி டேட்டுக்கு என்ன குறை பேசணும், இன்றைக்கி டேட்டுக்கு எந்த அவிவிசுவாச வார்த்தையை பேசணும், இன்றைக்கி டேட்டுக்கு யார் அருவருப்பான வார்த்தையில் பேசணும் அப்படிங்கிறது இன்றைக்கி பதிவாயிரு. நீ தூங்குறதுக்கு முன்னே கடைசியாக என்ன வார்த்தை பேசுகிறையோ அது வரைக்கும் அங்கே பதிவாயிரு. இன்றைக்கி காலையும் சாயங்காலம் வரைக்கும் நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. என்னத்தை ஜெபிச்சு என்னத்தை கண்ட மாட்டிக்கிட்டேன். இந்த ஆளை கட்டிக்கிட்டு பெரிய தொல்லையாக இருக்குது, இந்த ஆளை போய் ஏசப்பா கட்டி கொடுத்துருக்காரு பாரு, மாட்டிக்கிட்டேன். எப்போ தான் அந்த கடன் பிரச்சனை அடையுமோ தெரியல. ஏன் ஏசப்பாவுக்கு இறக்கம் இல்லையா? என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? மாட்டிக்கிட்டேன். என்ன வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று. அப்போ இது எல்லாம் கணக்கில் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே என்னது? கணக்கில் இருக்கும். இப்போ காலையில் சாயங்காலம் வரைக்கும் ஃபோனில் பேசுகிறோம்ல, அது கிரைமில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம நம்பரை யாராட்டும் என்னென்ன பேசுகிறோம் அவளும் அப்படியே பதிவாகிருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களே பேசுகிறத கண்டுபிடிச்சி வைக்கிறாங்கன்னா அவரை கண்டுபிடிச்சி வைக்க மாட்டாரா? இவங்க கண்டுபிடிச்சி வைப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு உண்டான காரியம், 2 வருஷத்துக்கு உண்டான காரியத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவர் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சி வைக்கிறவர் அவர். அதனால தான் அந்த வார்த்தையில் ரொம்ப கவனம் பார்த்துக்கணும். அமைதியாக நன்மை மட்டும்தான் பேசணும், தீமையை பேசிடக்கூடாது. இல்லை இங்கே சொல்லுது வார்த்தையில் சிக்குண்டாய். அதான் பிரசங்கில் ஒரு வசனம் இருக்கிறது 5:6, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று, தெரியாம பேசுறேன் தெரியாம செஞ்சுட்டேன் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தூதனுக்கு முன்னால பேசாத. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, தேவன் நீ பேசுகிற வார்த்தையில கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். பார்த்தீங்களா? நீ பேசுகிற வார்த்தையை வச்சு அவர் கோபப்படுத்தி நீ செய்கிற வேலையெல்லாம் அவர் அழிச்சிருவாராம். புரியுதா உங்களுக்கு? இங்களேன், விசுவாசமான வார்த்தைகளை பேசுனீங்கன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவிவிசுவாச வார்த்தைகளை பேசுங்கன்னா அழிச்சிருவார். ஏன்னா அவர் ஆக்குகிறவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் உண்டாக்குறவர் அழிக்கிறவர் அல்ல.
அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் வாயின் வார்த்தையில் அதாவது கோவப்பட்டு வரான். கர்த்தர் நினச்சி வரான், கோவப்பட்டு வரான். இப்போ அவர்கிட்ட வந்து என்ன கட்டணம் கொடுப்பேன் அப்படின்ட்டாரு. நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இது வராது, எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது நடக்காது, நான் அவ்வளோதான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் எந்திரிக்க முடியாது, இனிமேல் வாழ முடியாது, இனிமேல் என் பிள்ளையை படிக்க வைக்க முடியாது, நான் குப்பை, நான் தூசி, ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தரை பார்ப்பார், உன் மேலே கோவப்பட்டுருவார். கோவப்பட்டுட்டு நீ ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப, அந்த வேலையை அழிச்சு விட்டுருவார். அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். இப்போ நான் சின்னவனாக இருக்கேன், கர்த்தர் கூடிய விரைவிலே என்னை பலத்த ஜாதியாக்க போகிறாரு, கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். நான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுபிள்ளை வளருவேன், கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ பேசுனா கர்த்தர். இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நினைக்கணும். இதை விட்டுவிட்டு நம்ம தேவையில்லாத காரியத்தை பேசும்போது அவருக்கு கோபத்தை உண்டாக்குறோம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும், அவ்வளோதான். நீ எதை செய்தாலும் வாய்க்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாய்க்கிறத பற்றி தான் பேசணும், நடக்கிறத பற்றி தான் பேசணும், நடக்காது பேசக்கூடாது. அப்படி நடக்காது பேசி அவர் கோபம் ஊட்டி கடைசியில் அந்த வேலையை உருப்படாமல் போயிடும். ரொம்ப 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 வாயின் வார்த்தை கவனம். ஏங்க வார்த்தை இங்கே இருங்களேன், இல்லாததை இருக்கிறது போல் என்ன செய்யணும், எல்லாம் சொல்லுங்கள், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கணும். விசுவாசித்தேன் ஆகையால், எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நான் விசுவாசிக்கிற காரியத்தை நான் பேசுவேன், அது எனக்கு நடக்கும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடக்கிற ஒரே ஒரு காரியம். இதை விட்டுப்படுறாங்க. இதை விட்டுப்பட்டு தேவையில்லாத காரியத்தை பேசுகிறதுனால வர்ற ஆசீர்வாதப்பறம் தர. ஆனால் வார்த்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் தவறாக எப்போல்லாம் பேசுகிறீங்களோ அப்போல்லாம் வந்து வர்ற காரியம் அப்படியே ஸ்டாப் ஆகி போயிடும். ஏன்னா கர்த்தர் என்ன செய்றாருன்னா, இங்கே வசனம் சொல்லுது பார்த்துக்கொள்ளுங்க, என்னாகும் 12:2 கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து ஆரோன் மீறியும் என்ன பண்ணுறாங்க, மோசைக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, குறை பேசுகிறாங்க, குற்றம் பேசுகிறாங்க. கர்த்தர் செய்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்கிறாங்க, மதிக்க மாட்டுறாங்க. அதனால் அவர்கள் வந்த அழிவு என்னது, குஷ்டம் வந்துருச்சு. கர்த்தர் கோபப்படுறார், அந்த கோபத்தின் விளைவு குஷ்டம். இன்னொரு வசனம் வாசிங்க, மல்கியா 3:15. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இப்போ இங்கே பாருங்களேன், தேவனை வந்து நம்ம ஒரு நாளும் பரீட்சை பண்ணி பார்க்கக்கூடாது. ஏசப்பா சொல்கிறாரு, உன் தேவனை பரீட்சை பண்ணி பார்க்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய 4ஆம் அதிகாரத்தில். அப்போ கர்த்தர் வந்து சொன்னால் அது செய்வார், அவ்வளோதான். நம்ம அவரை வந்து டெஸ்ட்டில் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அதாவது ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், யோபுல 27:3, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. அழகான ஒரு வார்த்தை. யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றதுக்குண்டான காரியம் என்னன்னு கேட்டால், தீமையை சொல்வதும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தீமையை சொல்ல மாட்டேன். அடுத்து என்ன பண்ணுற, கபட என் நாக்கில் பேச மாட்டேன். திருப்பி சொல்லுங்க, தீமையை சொல்வதில்லை, நாக்கில். கபடம்னு என்னது, கபடம் கபடம்னா வேண்டாத காரியம், நடக்காத காரியம், லந்து கொடுக்கறது, கேலி பண்ணுறது, ஒரு விதமாக முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறது, அது கபடம். ஆனால் இது எல்லாமே யோபுட்ட கிடையவே கிடையாது. வரி நல்லா படிங்களேன், வரிய, தீமையை என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை. இப்போ ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இனிமே எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இனிமே தீமையை பேச மாட்டேன், தீமையை பேச மாட்டேன். நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, நீ தேரவே மாட்ட.
நீலாம் படித்து பெரிய ஆளாக போகிறையா? உன் தலையெழுத்து, அவ்வளோதான், போ, முடிஞ்சு. நான் செய்கிறது உருப்படாது, எனக்கு தெரியும் நான் உருப்படாது. இது எல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? தீமையான காரியம். ஏன் யோபு திரும்ப எடுத்துக்கிட்டார் கேட்டிங்கன்னா, வாயில், ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை தீமை பேசுனீங்க தெரியுமா, அது அப்படியே அங்கே இருக்கும். அது ஒரு விதை மாதிரி, அது உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பக்கம் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி தீமை விதைச்சிங்கன்னா, இப்போ ஒரு அவரைக்காய் விதையை ஒரு வாட்டி போட்டுட்டிங்கன்னா முளைக்குமா முளைக்காதா? முளைக்காதா? அதே போல் ஒரு வாட்டி தீமையை விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். அது வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது, அது பாடு வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? கருவில் முள் இருக்குது, அது வளர்ச்சி யாருமே என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல, அழிக்க முடியல, பாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வெட்ட நான் பாடு வளர வேண்டும், வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் நல்லதை பேசி பாருங்களேன், சுகத்தை பேசி பாருங்களேன், அன்பை பேசி பாருங்களேன், தயவை பேசி பாருங்களேன், தாழ்மையை பேசி பாருங்களேன், இரக்கத்தை பேசி பாருங்களேன், விடுதலையை பேசி பாருங்களேன், சுகத்தை பேசி பாருங்களேன், அற்புதங்களை பேசி பாருங்களேன், அதிசயத்தை பேசி பாருங்களேன், சமாதானத்தை பேசி பாருங்களேன், பரலோகத்தை பற்றி பேசி பாருங்களேன், ஏன் செய்த நன்மைகளை பேசி பாருங்களேன். அது அப்படியே உங்களுக்கு பின்னாடி விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை, கண்டிப்பாக வருஷத்துக்குள்ளே நீங்கள் பேசின அத்தனையும் உங்களுக்கு விளைஞ்சிடும். அறுவடையை, கம்பீர அறுவடையை நீங்கள் பார்த்துருவீங்க. ஆனால் தீமையை விதைச்சிங்கன்னா, அதான் கலாத்தியர் ஒரு வசனம் இருக்கிறது 6:7, கலாத்தியர் 6:7, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். புரிஞ்சு போச்சா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ நீங்கள் விதைச்சதுக்கு உண்டான அறுவடை இருக்கா இல்லையா? இங்கே வசனம் சொல்லுதுங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நெல்லை விதைச்ச எதா இருப்பான், அவரைக்காய் விதைச்ச எதா இருப்பான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் வாயில் நன்மையை விதைக்கும் போது நன்மை என்ன செய்வீங்க, அறுப்பீங்க. கிடைக்காது, விதைச்சிட்டிங்க. நடக்காது, விதைச்சிட்டிங்க. இவன் படிக்க மாட்டான், விதைச்சிட்டிங்க. இந்த மாதம் கண்டிப்பாக துக்கம்தான், இந்த மாதம் கடனை அடைக்க முடியாது, அவ்வளோதான், விதைச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் விதைச்ச மாதிரியே அது என்ன செய்யும், வளரும். வளரும்போது அதைத்தான் நீங்கள் அறுவடை பண்ண முடியுமோ ஒழிஞ்ச நன்மையை பண்ண முடியாது. அதான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன செய்வான், அறுப்பான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், இனிமே எங்கள் வீட்டில் போகும்போதும் வரும்போதும் என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி நான் கையீடு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் என் பிள்ளையை பற்றி நான் நன்மையாக, அற்புதமாக, அதிசயமாக, உயர்வாக, வெற்றியாக, விடுதலையாக, சமாதானமாக பேசுவேன், அறுப்பேன். பேசுனதை 3 மாதத்தில் அறுப்பேன். இப்போ புரிஞ்சு போச்சா? என்ன சொல்ல தெரியுமா? வராது, கிடைக்காது, தேர மாட்டேன், இதெல்லாம் உங்கள் வாயில், இதெல்லாம் மறந்துடுங்க. என்ன செய்யுங்க, இதெல்லாம் என்ன செஞ்சுருங்க, மறந்துடுங்க. நன்மையை பேசுங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்வார்.